நண்பர்களே, இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா மானிட்டேஷன் ஆகுறது சொல்றேன். எனக்கு வீடியோல நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்து 5000 அதாவது ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுறேன் டக்குன்னு மானிட்டேஷன் கட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து எப்படி என்ன பண்ணதுன்னு தெரியல அப்படின்றீங்க. உங்களுக்கு நான் என் வீடியோல நீங்க இதிலயே பார்த்துருப்பீங்க தம்பெயிலு. அதாவது நான் வந்து ஒரு வீடியோக்கே வந்து ஒரு ரூ. 3000 கிட்ட எர்ன் பண்ணேன் ஒரு வீடியோக்கு. சரிங்களா? அதே மாரி வந்து உங்களுக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அது கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் வீடியோ லென்த்தா தான் போகும். நான் Facebookல எர்ன் பண்ணணும். எனக்கு வந்து டைம் ஒரு நான் 5 நிமிஷம் 12 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே கிடையாதுன்னா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து நான் நெறைய வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து நான் சொல்லியிருக்கேன். ஆனா அது திருப்பியும் வந்து அதுதான் வந்து எனக்கு இன்ஸ்டாலயும் கேட்கறாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸும் வந்து வருது. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நண்பர்களே புரியும். உங்களுக்கும் மாசம் ஒரு 10,000 15,000 வந்து ஏர்னிங் வரணும். இன்னும் அதிகமாக கூட சம்பாதிக்கலாம். நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க. நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் ஐடியாவும் இருக்கு. அந்த ஐடியாவும் யூஸ் பண்ணி பண்ணுங்க. உங்களுக்கு மானிட்டேஷன் இன்னும் ஆகலன்னு சில பேர் சொல்றீங்க. அதனால வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல வந்து மானிட்டேஷன் வந்து குறிப்பிட்டு வந்து எல்லாம் வீடியோ ரீல்ஸ் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. நான் இந்த வீடியோல ஃபுல்லாவே சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? டெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா நீங்க Facebookல போடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் அவசியத்துல கிடைக்காது. 2வது வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வந்து அதையும் நான் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். 3வது வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ். சரிங்களா? 4வது உங்களுக்கு மானிட்டேஷன் கன்ஃபார்மா வந்துடும். சரியா? அது வந்து வீடியோ என்ன மாதிரி போடலாம்னு நான் சொல்றேன். 2வது வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாத்துரும். சரியா? இந்த டெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணாதான் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க. உள்ள உங்களுக்கு வந்து பாக்குறப்பதான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பேஜோ Facebookஓ ஓகேவா? அது வந்து நான் சொல்லிடுறேன். இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். சில பேர் நார்மல் Facebook வந்து யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா மாத்துங்க. சரிங்களா? மாத்தினா மட்டும்தான் உங்களால காசு ஏர்ன் பண்ண முடியும். மானிட்டேஷன் கொடுப்பாங்க. அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ சொல்லிடுறேன். சில பேருக்கு அது தெரியாம வந்து எனக்கு வந்து Facebookல இருந்து மானிட்டேஷன் வரலன்றாங்க. இப்போ நம்ம செட்டிங் போவோம். நான் அதனால என் Facebook வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். செட்டிங் வந்துட்டோன்னா பாருங்க. இதே மாதிரி செட்டிங் உள்ள வந்தோடனே நீங்க கீழே அப்படியே வந்துருங்க. கீழே வந்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க. நல்லா தெரியுதுங்களா? ப்ரொஃபைல் டீட்டெயில் ப்ரொஃபைல் வந்து லுக்கிங் இருக்கு. கீழே பாருங்க ப்ரொஃபஷனல் மோடுன்ட்டு. சரிங்களா? அதை வந்து டச் பண்ணுங்க. இப்போ நான் அதெல்லாம் பண்ணி எனக்கு வச்சிருக்கேன். எனக்கு அதனால வந்து இந்த மெசேஜ் டூல்ஸ்லாம் ஆஃப்ல பண்ணி வச்சிருக்கேன். வாட்ஸ்அப்லாம் கொடுக்கல. சரிங்களா? அப்படியே இது வெளிவாங்க. அதை மட்டும் மாத்திங்க. ஃபர்ஸ்ட் மாத்திங்கன்னா தான் நீங்க ஏர்ன் பண்றதுக்கு மானிட்டேஷன் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அது மட்டும் தான். நீங்க அந்த ப்ரொஃபஷனல் மோட வந்து நீங்க மாத்தாம நீங்க நார்மலா Facebook வந்து யூஸ் பண்ணீங்க. பேஜ் தான் ஓப்பன் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. உங்க Facebookல வந்து நீங்க பண்ண முடியும். சரிங்களா? சரி, நம்ம வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டோம். சரி, ஓகே, ப்ரொஃபஷனல் மோட வந்து மாத்தியாச்சு. இப்போ நம்ம சம்பாதிக்கிறதுக்காக மாத்திப்போம். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ பாருங்க, 2வது வந்து நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். சரியா? ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எப்படி எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கஷ்டப்பட்டுலாம் டெக்ஸ்ட் டைப் பண்ணுங்க. இது மாதிரி கதெல்லாம் இது பண்ண தேவையில்ல. ஷார்ட் ஜிபி போங்க. நான் ஈஸியா அதையும் சொல்லி கொடுத்துறேன் பாருங்க. இப்போ பாருங்க, ஷார்ட் ஜிபில உங்களுக்கு தெரியும். நான் என்ன கேட்டிருக்கேன் பாருங்க. எனக்கு ஒரு கதை வேணும், Facebookல போஸ்ட் பண்ற மாதிரி வேணும், மக்கள் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை தயார் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது நன்றாக சூப்பராக இருக்கணும், கொஞ்சம் பயங்கரமாக இருக்கணும். நான் கொஞ்சம் த்ரில்லிங்கான கதை கேட்டேன். அதனால த்ரில்லிங்கான கதை வந்து கொடுத்துருக்கேன். நீங்க சமையல் குறிப்பு அதே மாதிரி கேட்கலாம். அப்புறம் உங்களுக்கு முக்கியமானது எதனா ஒரு ஃபன்னா எதனா ஒன்றுனா நீங்க அதே மாதிரி கதையை கேட்டால் உங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்துரும். பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, மேலே காப்பி பட்டன் காட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒரு வாட்டி படி தான் படிச்சிங்க. படிச்சுட்டு இது ஃபுல்லாகவே எடுத்துங்க. ஓகே, இதை எடுத்துட்டோம். நம்ம வந்து போஸ்ட் வேணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த போஸ்ட் பாருங்க. இந்த கதைக்கு வைத்து ஒரு தம்பேல் ரெடி பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். அது அழகாக தம்பேல் கொடுத்துச்சு. கொடுத்துச்சிங்களா? இதை நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே சேவ் பண்ணுவேன். கேலரி போயிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுவோம். ஏன்னா இது நேரம் நம்ம அப்லோட் பண்ணால் அது ஏஐ ஃபோட்டோன்னு கரெக்டாக தெரியும். அது மைண்டில் மக வச்சிங்க. சரிங்களா? இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கட் பண்ணி அது சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஏஐ ஃபோட்டோ மாதிரி தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை நான் உங்களுக்கு பண்ணியே காமிச்சிடறேன். இது என்ன பண்ணணும், ஏன்னா ஃபோட்டோவோட நீங்கள் வந்து கதையை கீழே கொடுத்தீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் ஒரு போஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க. நான் வெளியே வந்துடுறேன். இப்போ மேலே இருக்கு பாருங்க. நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கேலரி போயிடுறேன். ஓகேவா? நான் இங்கே கொடுத்துட்டேன். சரியா? இப்போ அந்த கதையை வந்து நான் காப்பி பண்ணவே இல்லை. சாரி, இப்போ பண்ணிடுறேன். கொஞ்ச நேரம் தான் டைம் எடுத்துக்கும். அவ்வளோதான், காப்பி பண்ணியாச்சு. இப்போ அப்படியே திருப்பி வரோம். திருப்பி வந்து நம்ம அப்படியே போஸ்ட் பண்ணுறோம். வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். ஓகே, சரி. அது வந்து கடைசியில் பாருங்க, இந்த கதை விட பயங்கரமாக உண்மையான கதை மாதிரி பார்ட் 2 வேண்டுமான்னு கேட்குது. அது வேணும், அதை எடுத்துருங்க. அது ஒரு கதை மட்டும் தான் போடணும். நீங்கள் 2வது ஒன்றா அது மாதிரி வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இந்த நம்ம டெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னா மெயின் விஷயம் ஹேஷ்டேக் தான். சரியா? அப்போ நான் வந்து அதுலேயும் பாருங்க, இப்போ இந்த கதையை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஹேஷ்டேக் வேணும்னு சொல்லி Facebookக்கு தனியாக கேட்டுருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை டச் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணி இது ஃபுல்லாக கூட காப்பி பண்ணலாம். இல்லை நீங்கள் கொஞ்சமாக கூட வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நான் ஃபுல்லாக கூட வச்சுக்கிறேன். சரியா? எனக்கு ஒன்றும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து யாராவது டெக்ஸ்ட் டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து முன்னாடி நிற்கும். இந்த மாதிரி வச்சுங்களா? அவ்வளோதான். இப்போ இது என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு அதாவது வந்து உங்கள் ஸ்டோரிக்கு ஓகே அளவு கொடுத்து வச்சுங்க. அப்புறம் Facebook குரூப் இல்லை, அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஒன்று டிக் பண்ணி ஒரு 10 வரும்.
10க்கு இது பண்ணி நீங்கள் ஷேர் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே அந்த கதை வந்து போயிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, இவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, போஸ்டோட அதாவது ஃபோட்டோ போட்டு தம்பல் போட்டு பண்ணுறாங்க அப்படின்றது ஃபேஸ்புக்கு வந்து தெரியும். ஓகேவா? இதுமாதிரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று போடுங்க, 2 நாளைக்கு ஒன்று போடுங்க, தப்பே கிடையாது. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு தேவையில்லை ஏன்னா நான் இதில் நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதால தான் நான் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா என் டேஷ்போர்ட் போகும். இப்போ பாருங்கள் என்னோட ஏர்னிங் நான் காமிக்கிறேன். இப்போ டேஷ்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோட வீடியோ ஒன்று காமிச்சிடுறேன். இது மாதிரி நிறைய வீடியோவில் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த போஸ்ட்லாம் இதெல்லாம் வந்து நானும் போட்டிருக்கேன், சும்மா எடுத்து போட்டேன். இப்போ இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து $35. ஓகேவா? இந்த வீடியோவில் மட்டும் எப்படி $35 வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க 28ஆம் தேதி தான். ஓகேவா? வந்திருக்கு, எனக்கு முன்னாடியே வந்தது $30. இப்போ ஒரு $5 வந்திருக்கு இந்த 3 நாள். இப்போ டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 14 தான் ஆகுது. இன்னும் இதே மாதிரி நான் வீடியோ ஒரு 2-3 வீடியோ போட்டோம்னா எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு $100 கிட்ட ரீச் ஆயிடும். சரிங்களா? இதே தான் நமக்கு வந்து இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்லாம் அதிகமாக வரணும். வீடியோ வந்து நீங்கள் வந்து எப்படி எடிட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். வீடியோ வந்து தெளிவாக வந்து எப்பயுமே வந்து போஸ்ட் போடுறது முக்கியம் இல்லை, அந்த போஸ்ட் வந்து டைமிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ண ஆரம்பிங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ, 12 நிமிஷம் வீடியோ அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைமிங் அதிகமாக போகிறப்ப நிறைய விளம்பரம் வரும், உங்களுக்கு காசு வரும். யூடியூப்ல எப்படி வருதோ சேம் பேஸ்புக்லேயும் அப்படி தான் வரும். நான் அதோட இது கொஞ்சம் கம்மியாக தான் வரும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ண முடியும். அப்புறம் ஷார்ட்ஸ் போடுங்க, அதுலேயும் வரும். ஷார்ட்ஸ் நிறைய போடப்போ தான் வந்து உங்களுக்கு பெரிய வீடியோ வந்து லாங் வீடியோ போகும். இன்ட்ரெஸ்ட்டாக கண்டென்ட் என்னென்ன வேணுமோ ஷார்ட் சிப்டே கேட்டுங்க, எப்படி ஃபேஸ்புக்கில் போடலாம், எதுக்கு போடலாம் அப்படின்ட்டு போட்டு நீங்கள் ஈஸியாக போட்டு அதை ஏர்ன் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ஏர்னிங் பாருங்கள், இப்போ $41 வந்திருக்கு. அதாவது இந்த 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் தான். இன்னும் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வரும், இன்னும் இருக்கிற நாட்கள் அதில் வந்துட்டு இருக்குது. கீழே நான் போன மாதம்லாம் ரொம்ப வீடியோ போடல, $38 தான் இருக்குது பாருங்கள், 31 சென்ட் இருக்குது. இது வந்து எனக்கு வந்து இப்போ வர 23ஆம் தேதி வந்து எனக்கு வந்து இந்த காசு வந்து மாறிடும். பாருங்க இதிலே கொடுத்துருப்பாங்க, என்னோட அக்கௌண்ட் நம்பர் வந்து எல்லாமே அப்படியே இருக்குது. இந்த டைம்குள்ளே 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதிக்குள்ளே என் அக்கௌண்ட்டுக்கு இந்த காசு வந்துடும். ஓகேவா? இந்த காசு வந்து எனக்கு அடுத்த மாதம் வரும். இப்போ பாருங்க மொத்தம் வந்து 64. இந்த மாதம் மட்டும் $41 வந்து பண்ணியிருக்கு. அதான் 42 வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து எனக்கு அந்த காசு வந்துடும். சரிங்களா? இது வந்து ஆகஸ்ட் காசு. சரிங்களா? இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் இந்த பாருங்க உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து அஃபிலியேட் அதுவும் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதெல்லாம் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் பொருள்லாம் இது வந்து நீங்கள் உங்கள் வீடியோக்கு வந்து வச்சு விட்டிங்கன்னா இது கிளிக் பண்ணி வாங்குறப்ப பாருங்க 6 மந்த்து அதான் 6% வந்து கமிஷன் அப்படின்னு வந்துருக்கு. நீங்கள் என்ன போட வேணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேடி பாருங்க. இல்லைனா வந்து ப்ராடக்ட் டச் பண்ணுங்க, இல்லை என்ன பார்ட்னர் உங்களுக்கு வேணும் பாருங்க, ஃப்ளிப்கார்ட், மஹிந்திரா, உங்களுக்கு எது வேணுமோ ரெண்டுமே வேணும்னா கூட டைப் பண்ணி இது மாதிரி சரி இதாவது இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணலாம். வாட்சி எல்லாமே நீங்கள் இதில் பண்ணி பொருளை ஆட் பண்ணலாம். கமிஷன் எக்கே இருக்கான்னு பாருங்க, ஏன்னா இந்த சாமி ஃபோட்டோ இருக்கு. நம்ம இதை சூஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். தாராளமாக வச்சுன்னா ஒரு 10% $405 எவ்வளோன்னு பார்த்து அது நீங்களே கணக்கு பண்ணுவீங்க. இதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கே வந்து இது வரும், உங்களுக்கு உடனே வராது. நீங்கள் வீடியோ கரெக்டாக போடுங்க, உங்களுக்கு ஃபைனலாக வந்து அது வந்துடும். ஓகேவா? அப்புறம் வந்து பிராண்ட் டீட்டெயில்ஸ் அது வரும். ஓகேவா? அது நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியது அவைலபிளில். இப்போ பாருங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் வந்து நான் இப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், அதாவது $180. ஓகேவா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லா உங்களுக்கு தெரிந்த பிராண்டு, அப்புறம் வந்து இன்னும் எத்தனை போடணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அது வந்து எப்போன்னு பாருங்கள், 8ஆம் மாதம் 25ஆம் தேதி. ஓகேங்களா? 8ஆம் மாதம் தான் கணக்கு பண்ணிங்க. இதை பற்றி நம்ம வந்து போடணும், 2 போஸ்ட்டு தான் போடணும். ஓகேவா? அதாவது 8ஆம் மாதம் 25ஆம் தேதி. ஓகேவா? அந்த ஒரு நாள் தான் வைக்க சொல்லி போட்டுருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் ஒரிஜினலாக இல்லையா, அதுக்கப்புறம் வைக்கலாமா வேணாமா டிசைட் பண்ணிவிட்டு வைங்க. இப்போ நீங்கள் ஓகே எனக்கு இதெல்லாம் ஓகே அப்செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருங்க, கன்ஃபார்ம் கேட்கும், கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகேவா? இது வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த போஸ்ட்டு போடுங்க அப்படின்ட்டு. அவங்க பே பண்ணாங்கன்னா நீ போட்டுங்க, அது உங்களோட நீங்கள் எப்படி கன்சல்ட் பண்ணீங்களோ பண்ணி போட்டுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸ் வேணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட் எதனா வேணால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மெயினாக வந்து பார்க்க வேண்டியது வீடியோஸ் வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து எப்படி போடணும்னா ஒரு 30 செகண்ட் கம்மி இல்லாமல் ஒரு கண்டென்ட் போடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் வீடியோ போடுங்க, ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம், ஏதோ வீட்டில் ஏதோ நான் செய்கிற வேலை, ஒரு செடி நடப்பு ஏதோ ஒன்று அதை பேசி போடுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், சின்ன பசங்க வச்சு இதே மாதிரி இருக்குது அவேர்னஸ்க்காக வந்து அந்த மாதிரி வீடியோ போடாதீங்க. அது எதனா பண்ணிங்கன்னா உங்கள் சேனல்லே காலி ஆயிரும், அது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நான் ஒரு தப்பு பண்ணேன் ஆக்சுவலாக. ஸ்கூல் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணி இருந்தது, அது எல்லா சோஷியல் மீடியாவில் வந்ததுன்றதுக்காக நான் எடுத்து அது ஒரு அவேர்னஸ்க்காக போட்டேன். இது மாதிரி குழந்தைங்களை பார்க்க சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக வந்துமே நிறுத்தி வச்சுட்டாங்க கொஞ்ச நாளுக்கு என் சேனலை. அப்புறம் ரெண்டாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி நிறுத்தி வைத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இஷ்யூன்னு வந்துடும். சரிங்களா? மாண்டேஷன் இருந்தால் கூட கட் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா
உள்ள போயிட்டு நீங்க அப்பீல் பண்றீங்களே, அப்பீல் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு அப்பீல் வந்து கேன்சல் ஆயிடும் அது, சரிங்களா? நீங்க ஒத்துக்க மாட்டாங்க அந்த வீடியோ இருக்கிறதுல. அப்புறமா டெலிட் பண்ணிட்டு புதுசா அதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோவாக வந்து காலையில் ஒன்று, ஈவினிங் 6 மணிக்கு ஒன்று. அதே மாதிரி வந்து என்னடா டேப்லெட் போகிற டைம் மாதிரி சொல்கிறது அப்படின்னு கேட்காதீங்க. மார்னிங் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேங்க, விடிகாலம் ஒரு 7 மணி 8 மணிக்கு போல், சரிங்களா? வியூஸ் அதிகமாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் 5 மணிக்கு மேலே தான் வியூ போகும் உங்களுக்கு. அதனால் வந்து போடுங்க. பெரிய பெரிய சேனலுக்குலாம் வியூஸ் போயிட்டுருக்கோம், ஏன்னா அது நிறையா ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு 5000 2000 3000 அப்படிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இப்போ நீங்கள் அடிக்கடி வீடியோஸ் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக் எடுத்துன்னு போயிட்டு உங்களை நல்லா வியூஸ் போகிறதுக்கு அதே வந்து உங்களை பண்ணி கொடுக்கும். அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அப்புறம் வந்து மெயினாக வந்து சொல்கிறேன், இந்த கண்டிப்பாக டெக்ஸ்ட்லாம் அதிகமாக போட ஆரம்பிங்க. டெக்ஸ்ட் நீங்கள் அதிகமாக போட்டுட்டு ஃபோட்டோ நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை கட் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி போட்டுட்டு அந்த மாதிரி டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே அதில் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ரெண்டாவது ரீல்ஸ் அப்லோட் பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி 2 வேலையுமே பண்ணுங்கள். 3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து லாங் போஸ்ட் போடுங்க, அதாவது லாங் வீடியோஸ் போடுங்க, ஓகேவா? ஒரு மினிமம் ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி போடுங்க. ஒரு 10 நிமிஷமோ 12 நிமிஷமோ நீங்கள் எவ்வளோ போகிறீங்களோ அது ரொம்ப உங்களுக்கு ரீச் ஆகும், மக்கள் புரிகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அதான் வந்து பெனிஃபிட். நீங்கள் அப்படி பண்ணல, எல்லாமே சின்ன சின்ன ரீல்ஸ் போடுறீங்க, சினிமா கிளிப்பு போடுறீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து விஜய் போடுறேன், அஜித் படம் போடுறீங்களா அப்படிலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மானிட்டேஷன் கிடையாது. உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட். எடிட் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டு போடுவீங்க, அது 5 பைசா வராது, அது வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஓகேவா? அப்புறம் சேனல் 1 மாதம் 2 மாதத்துக்கு உங்கள் ஃபேஸ்புக் அப்படியே தான் கிடக்கும், சரியா? அதனால வந்து நீங்கள் ரெகுலராக கரெக்டான போஸ்ட் போட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கே வந்து சரியான டார்கெட் அதுவும் எடுத்து உங்கள் மானிட்டேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், சரிங்களா? இப்போ எனக்கு ஓப்பன் பண்ணி சொன்னால கண்டென்ட் மானிட்டேஷன்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் தான் ஓப்பன் ஆச்சு, ரெண்டாவது வந்து கண்டென்ட் மானிட்டேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து யாரும் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வேஸ்ட்டு, நம்மள யாராவது பிடிச்சவங்க அவங்க தான் வந்து காசு போகும் ஸ்டார்ஸ்லாம், சரிங்களா? அதனால விஷயம் நம்ம வந்து நம்மளோட டார்கெட் ஃபுல்லாகவே கண்டென்ட் மானிட்டேஷன் மட்டும்தான். நம்ம வீடியோ போட்டால் விளம்பரம் கீழே வரணும், அப்படி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு காசு. அப்புறம் நடுவில் வந்து விளம்பரம் வரும், ஓகேவா? அப்புறம் உங்கள் ரீல்ஸ் வந்து பார்த்துட்டு தள்ளுறப்ப ஒரு விளம்பரம் வரும், சரிங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு டைமிங் பொறுத்து தான் மெயின். அப்படி பண்ணுறப்ப நீங்கள் டெய்லி 2-3 ஷார்ட்ஸ் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ரீல்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா மாதம் பாருங்கள் 30 வீடியோ பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 வீடியோ போடுறீங்கன்னா 30-60 வீடியோ வருது உங்கள் மாதத்துக்கு, சரியா? அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரே மாதத்தில் மானிட்டேஷன் ஈஸியாக கிடச்சிடும். அதனால நான் பார்த்து வச்சுக்கிட்டு எனக்குலாம் அப்படி தான் கிடச்சிது, ஏன்னா நான் ஓன் கண்டென்ட் தான் போட்டுட்டு இருந்தேன், அதனால எனக்கு கிடச்சிது. எனக்கும் நடுவில் அந்த இஷ்யூ ப்ராப்ளம்லாம் வந்துச்சு தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதை நான் அழகாக அதை டெலிட் பண்ணிட்டு கரெக்டான கண்டென்ட் வந்து நான் கரெக்டாக போட்டேன், எனக்கு ஏற்ற மாதிரி அது நல்லா. அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் எதுவும் சினிமாவை யூஸ் பண்ண மாட்டேன், கொள்ளவே மாட்டேன். ஒரு மகன் காட்டி வீடியோ போடுவேன், இல்லைனா கலாச்சி வீடியோ போடுவேன் என் சேனலில், ஜெய் சேனல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? வேறு எதனா என்னோட இன்ஸ்டாக்கு வந்து டைப் பண்ணுங்கள். அதே நீங்கள் இன்ஸ்டாவில் போயிட்டு என் சேனல் யூடியூப் சேனல் வந்து நீங்கள் அடிச்சிங்கனாலே வரும், சரிங்களா? அதை அடிச்சிங்கன்னா நைட் மாடல் ஜெயின் போட்டிங்கன்னா வராது, சாரி, ஆமாம், இப்போ இந்த சேனல் இருக்குல்ல அந்த பேரில் வந்து நீங்கள் போடுங்க, போட்டிங்கன்னா இன்ஸ்டாவில் வரும். அதை நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன், ஓகேவா? நம்ம எதனா நம்ம அதை பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 தான் இருக்குது, சரிங்களா? எனக்குலாம் பாருங்கள், எனக்கு அமௌண்ட் வந்துட்டு இருக்கு, நான் உங்களுக்கு காமிச்சேன். நான் எனக்கு வித்ட்ரால் ஆனோன்னா நான் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணி நான் காமிச்சிடுறேன், சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நான் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ், அப்புறம் இன்ஸ்டாவில் எனக்கு நிறைய இன்னும் வந்திருக்கு. இன்ஸ்டா வீடியோ நான் 2வது போடுறேன். அப்புறம் ஃபேஸ்புக்கோட மானிட்டேஷன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நான் உங்களுக்கு லைவ் கூட நான் ஃப்ரீயாக இருந்தால் நாளைக்கு நான் லைவ் ஒன்றாலும் போடுறேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டேஷன்லாம் வந்து இந்த வருஷத்தோட முடிச்சிங்க, அடுத்த வருஷம்லாம் சத்தியமாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறம் யூடியூப் சேனலில் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் மானிட்டேஷன் இல்லைன்னா நினச்சிங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தோட முடிச்சிங்க. ஏன்னா அதுக்கப்புறம்லாம் 8 ஹவர்ஸ் கிட்ட வருது, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. 8 ஹவர்ஸ்லாம் அதாவது 4000 மணி நேரம் நம்ம வாங்கிறதுக்கு அவ்வளோ பாடாக போட்டுன்னு இருக்கோம். இன்னைக்கு 8 மணி நேரம், அதான் 8000 மணி நேரம் வாட்சஸ் வாங்கிறதுலாம் சொல்லவே தேவையில்ல, அதுக்குள்ளேயே ஒரு வருஷமே வந்துடும். அப்புறம் அது நீங்கள் வீடியோ போட்டு தான் இருக்குமே தவிர ஒரு ரூபா அதில் காசும் பார்க்க முடியாது, அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடியோ போடுங்க. முன்னாடியே இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா மட்டும்தான் இது பண்ண முடியும், ஓகேவா? அது சொன்ன மாதிரி சினிமா கிளிப்ஸ் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க, அது நல்லது தான், சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பார்த்துங்க. தேங்க்யூ. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணிங்க, ஓகேவா? டாடா, பாய்.